இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளை உங்களை வரவேற்பது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்ன, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் கேட்க இருக்க போகிறோம். நம்ம எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, பரமபிதாவே உமக்கு நன்றி. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஒரு குறைவின்றி தேவன் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் மத்தியிலே, எங்கள் பாடுகளின் மத்தியிலே, எங்கள் நிந்தனைகள் மத்தியிலே, எங்கள் போராட்டத்தின் மத்தியிலே, எல்லா நேரத்திலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, எங்களை பலப்படுத்தி, நிலைப்படுத்தி, ஆண்டவரை சீர்படுத்தி, எங்களை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நிமிடம் தோறும் எங்களை கரம் பிடித்து அழைத்து சென்றீரப்பா. இந்த 9 மாதங்கள் உடைய அன்பை உணர்ந்திருக்கிறோம், உடைய வழிநடத்துதலை உணர்ந்திருக்கிறோம், உடைய இரக்கத்தை உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதையெல்லாம் நினைத்து இந்த காலை வேளையில் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்திற்குள்ள செல்வதற்கு முன்னாடி ஆண்டவரையே அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஒரு நேரமாக இந்த நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ அற்புதங்கள், எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ அற்புதங்கள், நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது ராஜா. கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தி இருக்கிறதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த காலையில் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு ராஜா உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி ராஜா, ஆவியானவரே உமக்கு நன்றி, அற்புதம் செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்தரையுமை துதிக்கிறோம், பரிகாரியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரையுமை துதிக்கிறோம், நல்லவரையுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரையுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே தர்மையான காலை வேளையில் உம்மை பாடி ஆராதிக்க இருக்க போகிறோம். இப்படி அபிஷேகத்தை பெற இருக்க போகிறோம். ஒரு புதிய அபிஷேகம் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான ஒரு புது பலன், ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் தர இருக்க போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் தொடக்க முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க சத்தமரம் எல்லாம் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வேளையில் தேவனை நாம் துதிக்க இருக்க போகிறோம். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், நான் எதை சொல்லி பாடுவேன்? கர்த்தர் செய்த நன்மைகள் அவ்வளவு அற்புதங்களையும் நன்மைகளையும் என் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். நான் எதை சொல்லி ஆண்டவரையுமே நான் துதிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி நாம் பாடி நன்றி சொல்லி ஆராதிக்க இருக்க போகிறோம். அதனால் தெரிந்த ஒரு பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி ஆராதிக்கலாம். அதனால் நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றும் எண்ணி முடியாது ராஜா என்று சொல்லி பாடலாம். அதனால் ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் தீர்த்தீரையா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்?
என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. சொல்லலாமா? எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. பாடலாமா? ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லலாம். யெகோவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. ஹல்லேலூயா. சொல்லலாமா இந்த காலை வேளையில? ஆமாண்டவரே, எல்ஷடாய் நீங்க தாங்க ஆண்டவரே. எபினேசர் நீங்க தாங்க, என்னை நடத்துகிற தெய்வம் நீங்க தாங்க. சொல்லுங்க இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த நாள்ல என்னை நடத்துகிறவரே உம்மை நாம் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்குண்டான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நிறைவாய் தருகிறவர். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையில் நமக்கு நிறைவாய் தர அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த நாளில் ஒரு புது பெலன தேவன் எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த நாளில் கொடுங்க, நிறைவாய் கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உமக்கு வாழ்வதற்கு பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பாவங்களை எதிர்த்து ஜெயம் கொள்வதற்கு ராஜா எங்களுக்கு எதிரான வருகிற ஆயுதங்களை எதிர்த்து நின்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஜெயத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி. ஒரு அந்நிய பாஷையை கொடுங்கப்பா, ஒரு புது பெலனை கொடுங்க. கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் இந்த நாளில் கொடுங்க. ஒரு புது பெலனை தேவன் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே
தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே இருதயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நிறைவான அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படட்டுமே. இந்த நாளில் ஒவ்வொருவர் மேலும் கேளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 இறங்கும் 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 ஆண்டவரே. எலியாவின் மீது இருந்த அபிஷேகம், எலிசாவின் மீது இருந்த அபிஷேகம், மோசேயின் மீது இருந்த அபிஷேகம், தாவீதின் மீது இருந்த அபிஷேகம் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறக்க வேண்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்படி அபிஷேகம் தான் எங்களுக்கு பலன், இப்படி அபிஷேகம் தான் எங்களுடைய வழி நடத்துதல், இப்படி அபிஷேகம் தான் எங்களுக்கு ஆதரவு ஆண்டவரே. இப்படி அபிஷேகம் தான் என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம், எனக்கு எல்லாமா இருக்கிறது உடைய அபிஷேகம் ஆண்டவரே. உலகபூர்வமான காரியங்கள் என்னை பலவீனம் அடைய செய்யும் போதும் நீர் கொடுக்கிற அபிஷேகம் தான் என்னை பலப்படுத்துகிறது ராஜா, என்னை நிற்க வைக்கிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த நாளில் இடத்துல வாஞ்சித்து வந்து அமர்ந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கலாமா அந்த காலை வேளையில்? ஆண்டவரே இப்படி அபிஷேகத்தை எங்கள் மேலே நிறைவாய் கொடுங்க 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 கொடுங்கப்பா சொல்லி இந்த காலை வேளை தேவன்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே அப்பா அந்த புதிய மாதத்தில் புதிய அபிஷேகத்தை தேவன் கொடுங்க என்று கேட்கலாமா அந்த நாளில்? இயேசுவே எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேட்கலாமா? அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வலிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வலிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. சொல்லலாமா? கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும்.
ஆவியே சொல்லுங்க, உயர்த்துங்க. ஆவியே, ஆவியானவரே, ஆவியே அசைவாடு மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே. ஆமாண்டவரே சொல்லலாம் அந்த நாள்ல, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே ஆவியே இயேசுவே 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 அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்களை அசைவாடும் அசைவாடும் அப்பா, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்களுக்குள்ள அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமாண்டவரே, கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த நாள் எங்களுக்குள்ள அசைவாடுங்க, அசைவாடுங்கப்பா. ஆவியானவரே அசைவாடுங்கப்பா. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்தை நிறைவாய் 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 ஆண்டவரே அப்பா பொங்கி வழியேற்றுமே அப்பா. ஜீவ தண்ணீராய் பொங்கி வழியேற்றுமே, ஊற்று தண்ணீராய் பொங்கி வழியேற்றும் ஆண்டவரே அப்பா. என் ஜெபங்களை கேட்கிறவரே, என் ஜெபங்களை கேட்கிறவரே, என் ஜெபங்களை கேட்கிறவரே அப்பா. நான் கேட்கும் போது தலை அசைக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே நன்றி ராஜா. ஆண்டவரே என் கண்ணீரை காண்பதற்காக நன்றி ராஜா அப்பா. உம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி ராஜா. உம்முடைய பலனுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயங்களும் நிரம்பட்டும் இந்த காலை வேளையில அப்பா. ஒவ்வொருடைய இருதயங்கள் நிரம்பட்டும் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும் ஆண்டவரே, துயரங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சண்டை பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அபிஷேகம் மாத்திரம் நிரம்பட்டும் இருதயங்களுக்குள்ள ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு ஆண்டவரே அப்பா. இயேசு நீங்க எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. உம்முடைய ரத்தம் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த விடுதலைக்காக நன்றி ராஜா. இந்த மாதத்துல அந்த விடுதலைக்காக நன்றி. இந்த மாதத்துல அந்த வழி நடத்துதலுக்காக நன்றி ராஜா. இந்த மாதத்துல அந்த அபிஷேகத்திற்காக நன்றி ராஜா. இந்த மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ரபலரதரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருதயங்கள் நிரம்பட்டுமே ராஜா அப்பா. சரீரங்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களோடு உண்டு ராஜா. எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் கவலைகளை காண்கிறவர் ஆண்டவரே. இதெல்லாம் எங்க மேல வைத்த அநாதி ஸ்நேகம் ஆண்டவரே. சொல்லுங்க இந்த காலை வேளையில, அநாதி ஸ்நேகம், அநாதி இரக்கம், அநாதி கிருபை. எதற்கும் நான் தகுதி இல்லை, அதற்குண்டான எந்த காரியத்தையும் நான் செய்யல ஆண்டவரப்பா. நம்முடைய மகனாக மகளாக வாழ்வதற்குண்டான தகுதி என் இடத்துல இல்லை. உலகப்பூர்வமான காரியங்கள், உலகப்பூர்வமான இச்சைகள், உலகப்பூர்வமான பாவங்கள், உலகப்பூர்வமான மற்ற காரியங்கள்ல சிக்கொண்டு இருக்கிறவனப்பா. ஆனால் என்னையும் தேடி வந்து மகனாக ஏற்றுக்கொண்டு, மகளாக ஏற்றுக்கொண்டு, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்திருப்பா. காலையில் ஆண்டோடு சொல்லலாமா, அந்த அநாதி ஸ்நேகத்துக்கு நன்றி அப்பா. யாருடைய ஸ்நேகம் வேணாலும், அன்பு வேணாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறி போகும், காணாமல் போகும். ஆனால் என் கர்த்தர் என் மேல் வைத்த அந்த அநாதி அன்பு ஒரு நாளும் மாறாது. ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா அது மாறாது. ஒரு நாளும் அதை என்னை விட்டு அகலாது.
நான் தூர போனாலும் அந்த அன்பை என்னை இழுத்துக்கொள்ளும். நான் ஒளிந்து கொண்டாலும் அந்த அன்பை என்னை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும். நான் தகுதியே இல்லை என்று உடைந்து உட்கார்ந்தாலும் அந்த அன்பை என்னை அரவணைக்கும். ஏசுலோ அந்த அன்பிற்காக அந்த காலை வேளையில நன்றி சொல்றேன்ப்பா. அந்த அநாதி ஸ்நேகத்திற்காக நன்றி ராஜா. சொல்லுங்க இந்த காலை வேளையில தேவனுடைய அந்த அநாதி ஸ்நேகத்தை நினைச்சு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அநாதி ஸ்நேகத்தை உயர்த்தி ஆராதிக்கலாமா இந்த நாளில்? இப்படி இருதயங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு நேராக திரும்பிட்டு சொல்லுங்க. இந்த நாளில் இப்படி அன்பு பெரியது, நம்முடைய இரக்கம் பெரியது, நம்முடைய வழி நடத்துதல் பெரியது ராஜா. நிலையில்லாத இந்த உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசு என்னை தேடி வந்து ஏற்றுக்கொண்டீரேன். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லாம அந்த நாளில்? எஸ் சொல்லுங்க இந்த நாளில். அப்பா அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் நான் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே என்னை அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் நான் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே என்னை அணைத்து கொண்டீ. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லலாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. ஆமாண்டவரே, உங்க அன்பு பெரியது ராஜா, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரியது ராஜா. நிகரில்லாத உலகத்தில் நான் அலையும் பொழுது என்னை தேடி வந்த அந்த கிருபைக்காக நன்றி. தர்மையான காலை வேளையில் உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து, உம்மை பாட தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அக்டோபர் மாதத்திற்குண்டான வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக செல்ல இருக்க போகிறோம். வேதாகமத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 12ஆம் அதிகாரம், ஏசாயா 12 3வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இவர் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த ஏசாயா 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த அதிகாரம்
எதற்காக எழுதப்பட்டது, என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று சொன்னால், தேவன் மீது பற்றுதலாக இருக்கக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் ரகசியமாக ஒரு இடத்துல கூடி, அது ஒரு ஒரு ஒலிவ மரம் அதுக்கு கீழே கூடியிருக்கலாம், இல்லை 4 புறமும் சுவர்களால் சூழப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துல மறைமுகமாக கூடியிருக்கலாம். அப்படி ஒரு இடத்துல கூடி தேவனுக்கு நன்றி சொல்வதற்காகவும் தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் கூடி ஒரு ஆராதிக்கிற ஒரு தருணத்திலே எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இதை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு தருணத்தில் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனமாக இதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இதில் அழகாக சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து என்ன பண்ணுவீர்கள், மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவீங்க, அதை மொண்டு கொள்வீர்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவு, ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை போல ஒரு தேவ பிள்ளைகளுக்குண்டான சந்தோஷத்தையும் ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவான கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எந்த அளவுகோலிலே தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிருக்கிறார், அவர் தருகிறார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அளவிடுதலுக்கு இந்த வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெய் சிலிர்த்து போயிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைவா இருக்கு, நீ எவ்வளவு மொண்டு கொள்றையோ, நீ எவ்வளவு எடுத்துக்கொள்றையோ அது உன்னுடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்ளணுமா? ஆண்டவர் இவ்வளோதான் லிமிட்டாக வைக்கல, உனக்கு எவ்வளோ தேவையோ நீ எடுத்துக்கிட்டே இரு. உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒவ்வொருவருடைய திருப்தி வித்தியாசப்படும். ஒருவருக்கு ஒரு டீ குடித்தா போதும், ஒருவருக்கு இல்லை எனக்கு 2 டீ வேணும், ஒருவருக்கு இல்லை எனக்கு ஒரு 3 டீ குடித்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி வரும். ஒவ்வொருடைய திருப்தியும் அது அவரவர்களை பொறுத்தது. நான் ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, அவர்களுக்கு தகுந்தது போல் நான் நிறைய வச்சுருக்கேன், அன்லிமிட்டடாக நான் வச்சுருக்கேன், உனக்கு வேணுங்கிறத நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பை குறித்ததான ஒரு கிராட்டிடியூட், ரட்சிப்பு குறித்ததான ஒரு நன்றி செலுத்துதல், பல வார்த்தைகளை நாம் என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஒரு 3 காரியங்கள் இந்த வசனத்தில் நாம் தியானிக்கிறதுக்கு போகிறோம் இன்னைக்கு. முதலாவது, ஃபர்ஸ்ட் சொல்கிற காரியம் என்ன, ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்பின் ஊற்று. சகோதர சகோதரி, ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த ஒரு ரட்சிப்பு, புதிய ஏற்பாடு காலத்தில் இருந்த அந்த ரட்சிப்பினுடைய சென்ஸ் அப்படியே மாறுறதை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த ரட்சிப்பு என்பது ஒரு ஜனங்கள் ஒரு தேசத்திலிருந்து விடுவிக்கப்படுதல், ஒரு ஜனங்கள் ஒரு உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கப்படுதல், ஒரு வெளியரங்கமான ஒரு விடுதலை. அந்த விடுதலை என்பது எப்படி நம்ம புரிந்துக்கலாம் அப்படின்னா, விடுவிக்கப்படுதல் மாத்திரம் கிடையாது, அதற்கு அடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுவதற்கும் இல்லை அதற்கு அடுத்து அவருடைய வாழ்க்கை வாழ்வதற்கும் உண்டான ஒரு பலன், ஒரு சப்போர்ட், ஒரு உதவி, இது எல்லாவற்றையும் சேர்ந்த ஒரு நிறைவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ரட்சிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அதே புதிய ஏற்பாடில் அதனுடைய சென்ஸ் அப்படியே வித்தியாசப்படுது. அது அப்படியே ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய தளத்தில் அது என்ன பண்ணுது, மாறுது. புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு பாவத்தில் இருந்து அவனை தனியே பிரித்தெடுக்கப்படுதல். பழைய ஏற்பாட்டில் எப்படி வெளியரங்கமாக இருந்தது, புதிய ஏற்பாடில் உள்ளான ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஒரு தளத்தில் அது பயணப்படுவதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இதுதான் ரட்சிப்பு. ஸோ கடவுள் பழைய ஏற்பாடில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் எப்படி அவங்கள மீட்டு வெளியே கொண்டு வராருன்னு நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடு புத்தகத்தில் அதே கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த பூமியில் அனுப்பி அவர் நமக்காக அந்த பூமியிலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு ரட்சிப்பை என்ன பண்ணுகிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் சொல்கிற ஒரு முதல் காரியம் என்னென்னா, ரட்சிப்பின் ஊற்று. சகோதர சகோதரியே, ஊற்று அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணீர் என்ன பண்ணுவது, பூமியிலிருந்து ஊறி இல்லை பூமியிலிருந்து என்ன பண்ணுகிறது, ஊற்றெடுத்து என்ன பண்ணுவது, வெளியே வர்றது. இந்த உலகத்தில் மனுஷன் எதை வேணால் என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். கிணறு வெட்டலாம், போர் போடலாம், குளங்கள் வெட்டலாம், ஏரி வெட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒருபோதும் ஒரு மனிதனாலும் தண்ணீரை என்ன பண்ண முடியாது, உருவாக்கி என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. தண்ணீர் எங்கு இருந்து உருவாகும், அதனுடைய ஊற்று, புறப்படுதல், சோர்ஸ், மூலதனம் எல்லாமே யாரிடத்துல இருந்தால் வரும் அப்படின்னு சொன்னால் கடவுளிடத்திலிருந்து மாத்திரம் தான். அல்லேலூயா.
நான் கிணறு வெட்டிட்டு தண்ணியை உருவாக்கி கொண்டு வந்துடுவேன்னு சொல்ல முடியாது. தண்ணி எங்கிருந்து வரும்? கடவுளிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். கடவுளால் மாத்திரம்தான் கொண்டு வந்து அதை நிரப்ப முடியும். இல்லைன்னா நான் வெட்டின கிணறு வெறுமை தான், நான் வெட்டின குளம் வெறுமை தான், நான் வெட்டின ஏரி வெறுமை தான், நான் வெட்டின குழி வெறுமை தான். ஸோ ஊற்று என்பது தேவனிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது காட்ஸ் ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய உருவாக்குதல் தண்ணீர் என்பது. ஸோ அதை தெளிவாக நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம காண முடியுது. சகோதர சகோதரியே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெண்டு வகையாக நாம் என்ன பண்ணலாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது பாசிட்டிவா நெகட்டிவா. நெகட்டிவா அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்தெந்த காரியங்கள் தவறானதாக இருக்கிறதோ அதிலிருந்து எல்லாம் மீட்கப்படுதல். உதாரணத்துக்கு பிசாசானவன், நோய்கள், வியாதிகள், உபத்திரவங்கள், பாடுகள், இதிலிருந்து மீட்டு நம்மளை கொண்டு வருது பார்த்தீங்களா, இதுவும் ரட்சிப்பு. அதே போல இந்த ரட்சிப்பு மீட்டு கொண்டு வருதல் மாத்திரம் கிடையாது, மீட்கப்பட்ட நமக்கு பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் நிறைவாய் தருகிறதாக இருக்கிறது. அதை தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிற ஒரு வார்த்தை அதுதான். இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது தேவனுடைய ஓன் நேச்சர், அவருடைய இயற்கை தன்மை. அது உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கடவுள் கொடுத்தார் பார்த்தீங்கன்னா, அது அவருடைய ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய உருவாக்குதல், அவருடைய இயற்கை தன்மை. அது எந்த மனுஷனாலும் அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அவருடைய ஆழமான இருதயத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஒரு விஷயம் தான் அது. இல்லைன்னா அந்த நிறைவை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நமக்கு என்ன பண்ணாது, ஒருபோதும் சொந்தமாகாது. அந்த ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஊற்று இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்பின் ஊற்று வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய, கர்த்தர் நம்மோடு தொடர்பு பண்ணிக்கக்கூடிய ஒரு காரியம் அது. ரட்சிப்புங்கிறது அதுதான் அர்த்தம். பழைய காரியங்களை களைந்து போட்டு பரிசுத்தத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்குறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் நம்மோடு கம்யூனிகேட் பண்ணணும், நம்மோடு உறவு கொள்ளணும், நம்மோடு ஐக்கியம் கொள்ளணும், அவருடைய அன்பை நம்மகிட்ட பரிமாறணும். நம்மளுடைய ஒரு கீழ்ப்படிதல் அவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்த்து இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் செய்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், யெகோவா தெய்வம் எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வராருன்னு பார்க்குறோம். அதே ரட்சிப்பு புதிய ஏற்பாடு புத்தகத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ரட்சிப்புக்காக கடவுளாக இருந்தவர் முதலாவது மனிதனாக அந்த பூமியிலே வருகிறார். மனிதனாக வந்து தன்னுடைய தகப்பனுடைய தேவ சித்தத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, கடைசியாக சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். சிலுவையிலே உயிரை கொடுப்பது மாத்திரமல்ல, அதையெல்லாம் தாண்டி அந்த தெய்வம் மரணித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பினுடைய ஊற்றை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார், திறந்திருக்கிறார். மூண்டு மகிழ்ச்சியை எடுத்துக்கோங்க, அந்த ரட்சிப்பை மகிழ்ச்சியை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. தண்ணீர் என்பது ஒவ்வொரு, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசை, பசியை சொல்லுவாங்க. கிரேவிங்காக இருக்குது, ரொம்ப ஹங்கிரியாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்கிறேன், எதையாவது சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த பசியின் நேரத்தில் ஒவ்வொருவருடைய திருப்திங்கிறது வித்தியாசப்படும். ஒருவர் 2 இட்லி சாப்பிட்டா திருப்தி அடைவாங்க, ஒருவர் 5 இட்லி சாப்பிட்டா திருப்தி அடைவாங்க, ஒருத்தர் 6 இட்லி சாப்பிட்டா திருப்தி அடைவாங்க. அந்த திருப்தி எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய இருதயங்கள், இது எல்லாம் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஒரு மனுஷனுடைய திருப்தி அப்படிங்கிறது அதுதான். இந்த உலகத்தில் அப்படி ஒரு திருப்தியை இந்த உலகம் ஒருபோதும் கொடுத்துட முடியாது. கடவுளை தாண்டி, தேவனுடைய ரட்சிப்பை தாண்டி பணம் ஒரு சைடு தான் திருப்தியை கொடுக்கும், உறவுகள் ஒரு சைடு தான் திருப்தியை கொடுக்கும், மற்ற காரியங்கள் எந்தெந்த காரியமோ அது அந்த பகுதியில் மாத்திரம், அந்த விஷயங்களில் மாத்திரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்னொரு புறம் நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ரட்சிப்பின் ஊற்றுங்கிறது ஒரு மனிதனுக்கு எல்லா பக்கங்களிலும் எல்லா விஷயங்களிலும் திருப்தியே கொடுக்கிறதாக இருக்கிறது. அவனுடைய சிந்தைக்கு திருப்தி, அவனுடைய எண்ணத்திற்கு திருப்தி, அவனுடைய இருதயத்திற்கு உண்டான ஒரு திருப்தி, அவனுடைய விருப்பத்திற்குண்டான ஒரு திருப்தி, அவனுடைய ஞானத்திற்குண்டான ஒரு திருப்தி, அவனுடைய மகிழ்ச்சிக்குண்டான ஒரு திருப்தி, அவனுடைய பலனுக்குண்டான ஒரு திருப்தி, அவனுடைய வழி நடத்துதலுக்குண்டான ஒரு திருப்தி,
எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துவதே இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ரட்சிப்பின் ஊற்று ஆகிய சிலுவை. ஹல்லேலூயா. அதை எவ்வளவு எடுத்துக்கொள்றோமோ, அதை எந்த அளவுக்கு நம்ம ருசி பார்த்து எடுத்துக்கொள்றோமோ, அதுதான் நம்மளோட சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுதான் நம்மளை திருப்திப்படுத்தும். அதான் சொல்றார், வாங்க ரட்சிப்பின் மகிழ்ச்சியை எடுத்துக்கோங்க, அந்த ஊற்றை எடுத்துக்கோங்க. அது கர்த்தருக்கு சொந்தமானது. நம்ம ஓன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, நம்ம உருவாக்க முடியாது. ரட்சிப்பை நம்ம உருவாக்க முடியாது. எனக்குண்டான விடுதலையை, எனக்குண்டான ரட்சிப்பை, எனக்குண்டான பாவத்திலிருந்து விமோச்சனம், எனக்குண்டான பரலோக வாழ்க்கையை நான் ஒருபோதும் உருவாக்க முடியாது. அது தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார், ஊற்றாக உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் போய் அதை எடுத்துக்கொள்ள தான் முடியுமோ தவிர, எனக்கு எவ்வளவு தேவை, எனக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு எவ்வளவு திருப்தியோ அவ்வளவு நான் எடுத்துக்கும் போது, அது அவரவர் பிரியத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். சில பேருடைய வாழ்க்கை சந்தோஷமா எல்லாத்துக்கு என்ன தெரியுமா, அந்த ரட்சிப்பின் ஊற்றும் தெரியும், அது எடுத்துக்கிறதுக்கும் தெரியும். ஆனால் நின்று வேடிக்கை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறோம், வேணுங்கிறவளும் நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஸோ முதல் காரியம் அது. இதில் நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் பாருங்கள், 2வது வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இந்த வசனம் மோசே செங்கடலை கடந்த பிறகு எழுதின ஒரு பாடலான இதிலிருந்து எடுத்திருக்கிறார் ஏசாயா. அவரே என் ரட்சிப்புமானவர். என் புரிஞ்சுக்கிற விஷயம் எப்படின்னா, எனக்கு ரட்சிப்பு அப்படி இல்லை, அவரே எனக்கு ரட்சிப்பு. அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருது ரட்சிப்பு அப்படி நாம் என்னைக்கு எடுத்துக்கொள்ளாம, அவரே ரட்சிப்பு, அவர் மாத்திரம்தான் எனக்கு ரட்சிப்பு. எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும் அவரே எனக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுது, ரட்சிப்பு. இதை தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். 2வது ஒரு விஷயம் அதில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மொண்டு கொள்ளுதல், எடுத்துக்கொள்ளுதல், எப்படி வேணா வச்சுக்கலாம், ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இந்த தண்ணீரை குறித்து புதிய ஏற்பாடு இன்னும் அழகாக பல்வேறு கோணத்தில் அதை கொண்டு வருது. நம்ம அதெல்லாம் தியானிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிடும். ஆனால் ஒரு சில பாயிண்ட் மாத்திரம் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு நான் அடுத்ததுக்கு நேராக கடந்து போகிறேன். இந்த மொண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, எப்படிங்க இந்த ரட்சிப்பின் ஊற்றை நான் எடுத்துக்கொள்ள முடியும், நான் அதை எப்படி கிரகித்து கொள்ள முடியும், நான் எப்படி மொண்டு கொள்ள முடியும், எனக்குள்ள அதை நான் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னா 3 விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்ல முடியும், சமாரிய பெண் இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் இந்த தண்ணீரை குறித்து. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றான். ஸோ மொண்டு கொள்ளுதல் என்பது முதலாவது தேவனிடத்திலே கேட்பது. அதில் அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. ரட்சிப்பின் ஊற்ற பல பேர் மொண்டு கொள்ளாததற்குண்டான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் இன்னார் என்பதை ரெகக்னைஸ் பண்ணாம, கர்த்தர் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் அவரிடத்துல கேட்கிற எண்ணம் வரமாட்டேங்கிறது. யார் கேட்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த ஜீவ தண்ணீரை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அதை மொண்டு கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்தில் எதையோ அறிந்து கொள்ள முயற்சி பண்றோம், பிரயோஜனம் மற்ற காரியங்களை அறிந்து கொண்டதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதை அறிஞ்சுக்கணும், இதை அறிஞ்சுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், இவங்கள புரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை அறிஞ்சுக்கணும், இந்த இடத்துல பார்த்துக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை, தேவையில்லாத காரியங்களை உலகத்தில் அறிந்து கொள்றதுனால பல பேருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீரை மொண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் இன்னார் என்பதையும் ஜீவ தண்ணீர் இன்னார் என்பதையும் நாம் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ, அதற்குண்டான ஸ்டெப்ஸ் நாம் என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்குண்டான பெனிஃபிட், நமக்குண்டான ஒரு பலன். அது அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து மொண்டு கொள்ளுதல் என்பது முதலாவது கேட்பது. ஏன் கேட்க மனசு வரமாட்டேங்குது, ஏன் ஜெபம் பண்ண மனசு வரமாட்டேங்குது, கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்றது இல்லை. நமக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்றதில்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்றதில்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்றதில்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்வதில்லை, நாம் வணங்குகிற தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்றது இன்னார் என்பதை அறிந்து கொள்ளாமல் நம்முடைய நேரங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் மற்ற காரியங்களை அறிந்து கொள்வதிலே செயல்படுத்தி கேட்கிற பழக்கத்தை இழந்து போயிட்டோம்.
அதான் சொல்றாரு, அம்மா நீ யார் என்பதை அறிஞ்சிருந்தீங்கன்னா நேரம் கேட்டிருப்ப, உனக்கு என்னைக்கும் தாகமே வராத ஒரு ஜீவ தண்ணீரை உனக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது விஷயம், யோவான் 7:37 பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். ஸோ மொண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வந்து கம்மிங். ஃபர்ஸ்ட் கேட்கறது, ரெண்டாவது வர்றது ஆண்டவரிடத்துல. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஒரு மனிதன் தேவனிடத்துல வரா அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல மற்ற இடங்களை விட்டுட்டு தான் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல வரணும். தெளிவா புரிஞ்சுக்கணும். தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து, எஸ் நான் தர்ஸ்டியா இருக்கேன், நான் தாகமா இருக்கேன், என் கண்ணுக்கு என்னமோ தெரியுது, அங்க ஏதோ தாகம், என் தாகத்தை தீர்க்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, இங்க ஏதோ திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்குது, அங்க யாரோ என்னை திருப்திப்படுத்துறவங்க தெரியுறாங்க, அக்கறையில ஏதோ எனக்கு தெரியுது, எனக்கு பின்னாக ஏதோ தெரியுது, இங்க தெரியுது, அங்க தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவ சமூகத்துக்கு, அதாவது அங்கேயும் இங்கேயும் ஓடி நான் சாட்டிஸ்ஃபை ஆவேன், திருப்தி ஆவன் ஓடிட்டு இருக்கிறத காட்டிலும் தேவ சமூகத்துக்கு வரணும், தேவன் கிட்ட நெருங்கி வரணும். வந்து, அதுதான் அர்த்தம் கம்மிங். அதுதான் மொண்டு கொள்ளுதலுக்கு உண்டான இன்னொரு அர்த்தம். அது எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி ஆண்டவரை தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் ஆண்டவர்கிட்ட இருக்குது ஜீவ தண்ணீர், அது என்னை திருப்திப்படுத்தும். ஓகே, அது அங்கேயே இருக்கட்டும். நான் அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நான் முதல்ல அங்கே போயிட்டு வரேன். அந்த அம்மா கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஐயா கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஊரில் ஏதோ ஒன்று இருக்குது, அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அந்த வேலையில் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த சொத்துல ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு உண்டான திருப்தி அங்கே கிடைக்கும், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திற்கு வராமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து தாகமாக இருக்கிறோம். தாகத்தை தீர்க்க வேண்டிய இடத்துக்கு போகாமல் இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அடுத்தது இன்னும் அதிகமான தாகம் தான் ஆகும். தாகம் அதிகமாக அதிகமாக அதற்குண்டான தண்ணி கிடைக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னா மயக்கத்தில் அடைஞ்சிருவோம், மயங்கி விழுந்துருவோம், மரணத்திற்கு நேராக போகிறதுக்கு உண்டு வழி. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா, நான் வச்சிருக்கேன் வாட்டர், நான் வச்சிருக்கேன் தண்ணி, அது உன்னை திருப்திப்படுத்தும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை அதுதான். அக்டோபர் மாதத்தில் தாகமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காதீங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. உங்களுக்கு தெரியும் தேவனிடத்துல அப்படிப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, திருப்தி இருக்கு, திருப்திப்படுத்துகிற தெய்வம் நம்மோடு கூட உண்டே. ஸோ முதலாவது கேட்பது, ரெண்டாவது அவரிடத்துல வருவது, இந்த மொண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மூன்றாவது யோவான் 6:35 பாருங்க. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது விசுவாசமாயிருக்கிறவன் தாகமடையான். மூணாவது விஷயம், இந்த மொண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது மூணாவது எதை குறிக்கக்கூடிய விஷயம் தெரியுங்களா? விசுவாசம், ஃபெய்த். முதலாவது கேட்பது, இரண்டாவது அவரிடத்தில் வருவது, மூன்றாவது ஃபெய்த், விசுவாசம். இந்த மொண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மொண்டு கொள்ள முடியாம கண்களால மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபெய்த் இல்லை, கடவுள் மேல விசுவாசம் இல்லை, கர்த்தர் அழைத்த அழைப்பின் மீது உங்களுக்கு விசுவாசம் இல்லை, கர்த்தர் உங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார் அதுல விசுவாசம் இல்லை, கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போக போகிறார் அதுல விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய நடத்துதல்ல விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்துல விசுவாசம் இல்லை. ஏனோ தானோ என்று இருக்கிறனால தான் நீங்க இன்னும் தாகத்தை என்ன பண்ண முடியல, அந்த தர்ஸ்டி, அந்த தாகம் இன்னும் உங்களுக்கு அடங்கல, ஒரு திருப்தி இல்லை. எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அது நமக்கு இன்னும் மேலும் தாகத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, இன்னும் அது ஒரு அதிருப்தியை தான் கொடுத்துட்டு இருக்குதோ தவிர திருப்தி அப்படிங்கிறது இல்லை. ஏங்க என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் மீது விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, தேவன் மீது விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் தாகத்திற்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், திருப்தியை கொடுத்துட்டார், மொண்டு கொண்டுகிட்டே இருக்கிறார். அதான் ஃபெய்த். இந்த தண்ணி என் தாகத்தை திருப்தி அடையும், திருப்தி அடையும், திருப்தி அடையும். இது குடிச்சா திருப்தி அடைஞ்சிருமா? வசனம் வாசிச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஜெபம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? சர்ச்சுக்கு போனா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? பக்தி வைராக்கியமா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? தேவனுக்கு நின்னா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது இல்லை.
சகோதர சகோதரியை கவனிங்க. விசுவாசமா முண்டு கொள்ளணும். விசுவாசமா பக்தி வைராக்கியமா என்ன பண்ணணும்? முண்டு கொள்ளணும். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், வேத வசனம் கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் அதுதான். தேவனுடைய நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறானோ, தனிப்பட்ட முறையில் பர்சனலா யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு திருப்தி உண்டு. இல்லைன்னா அந்த உலகத்துல அவனை நெருக்கி கொண்டிருக்கிற பாவம், அவனை நெருக்கி கொண்டிருக்கிற இச்சை, அவனுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசானவனுடைய தந்திரங்கள் ஒருபோதும் அவனை சந்தோஷமாக சமாதானமாக வைத்திருக்காது. கர்த்தர் மீது பற்றுதலாய் அவனை இருக்க வைச்சிருக்காது. தனிப்பட்ட முறையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். என் இயேசு எனக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி தனக்குண்டானது என்ன பண்ணணும்? எடுக்கணும். தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு சாப்பாடு பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு உணவில் இந்த உணவு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த உணவு பிடிக்காமல் இருக்கலாம். சில மிருகங்கள் வெஜிடேரியன், அதாவது சைவத்தை சாப்பிடும், சில மிருகங்கள் அசைவத்தை சாப்பிடும். எப்படி வேணா இருக்கலாம். ஒருத்தருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த சாப்பாடு பிடிக்கும், ஒருத்தருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, இது சாப்பிட்டா வாமிட் வரும், இப்படிலாம் பல விஷயங்கள் உண்டு. ஆனால் நல்லா கன்சிடர் பண்ணி பாருங்க, எல்லா மனுஷனுக்கும், எல்லா விலங்குகளுக்கும், எல்லா தாவரங்களுக்கும், இந்த பூமிக்கும் உண்டான ஒரு உரம் தான் தண்ணி. தண்ணி பிடிக்காது, தண்ணி எனக்கு வேண்டான்னு ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது. சாப்பாடே இல்லைனாலும் தண்ணியை குடிச்சு கூட கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும். தண்ணி இல்லாமல் வெறும் சாப்பிட்டுக்கிட்டேவும் உயிர் வாழ முடியாது. ஆனால் தண்ணி வச்சே கொஞ்ச நாள் என்ன பண்ண முடியும்? உயிர் வாழ முடியும். தண்ணி அவ்வளோ முக்கியம். இந்த பூமிக்கு உண்டான ஃபெர்டிலைசர் தான், இந்த பூமிக்கு உண்டான உரம் அதுதான், மனுஷனுக்கு உண்டான உரம் அதுதான். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க தண்ணி குடிச்சிட்டா சரி, இவங்க தண்ணி குடிச்சா இல்லை, நான் என் உடம்புக்கு தனிப்பட்ட முறையில் நான் தண்ணி குடிக்கணும், நான் மொண்டு குடிக்கணும். எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசுவின் ரத்தம் வேணும், என் கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் விசுவாசி தேவ சமூகத்தில் வந்து கிட்ட வந்து அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக என்ன பண்ணணும் இருக்கணும். மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதில் சொல்கிறார், மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சி என்னங்க மகிழ்ச்சி? அந்த காலத்தில் இந்த ரட்சிப்பின் ஊற்றுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்தில் வனாந்தரத்தில் இருக்குமா. அந்த வனாந்தரம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறையா இந்த ஆடு மேய்ப்பவர்கள், ஒட்டகம் மேய்ப்பவர்கள், கழுதை மேய்ப்பவர்கள், அடிமைத்தனமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, அந்த ஊற்றை கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு வந்து மிருகங்களை விட்டுட்டாங்க. அப்பா அப்படின்னு அப்பா உட்காருவோம். ஏன்னா அங்கே தான் மரம் இருக்கும், அங்கே தான் நிழல் இருக்கும், அங்கே தான் அப்படியே செலுப்பாக இருக்கும், அங்கே தான் நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கும். அதுக்கு மேலே எல்லாரும் ஒன்று கூடுற ஒரு இடமா இருக்கும். எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க, அவங்களோட பேசலாம், தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்களோட பேசுவாங்க. மிருகங்கள் தண்ணி குடித்து நல்லா அது அமர உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். இவங்களுக்கு உண்டான தண்ணி குடிக்கிறது. பாலைவனத்தில் நடந்து மரணத்திற்கு நேராக போகும்போது கூட இந்த தண்ணீரை போய் கொஞ்சம் குடித்து அவங்க உட்காரும்போது அது அவங்களுக்கு ஒரு 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 ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, அவங்களுடைய சரீரத்தை அமைதலாக்கி ஒரு ஓய்வு கொடுத்து ஒரு ரெஸ்ட்டை கொடுத்து அவங்கள உட்கார வைக்கும். அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, இங்கே தண்ணி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அந்த பாலைவனத்தில். சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட ஒரு ஜாய், அதுதான் மகிழ்ச்சிங்கிறது. அந்த ரட்சிப்பினுடைய ஊற்ற தேவ பிள்ளைகள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷம் தெரியுமா? ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தடையில்லாத சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது எத்தனை பேர் மகிழ்ச்சியா? ஒரு தடையே கிடையாதுங்க சுதந்திரத்துக்கு. கர்த்தர் கொடுக்குற சுதந்திரத்தில் தடை கிடையாது. தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. கர்த்தர் சமூகம்னா சந்தோஷம், ஆடி பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் அதான். அதில் அன்ரெஸ்ட்ரிக்ஷன், அது வந்து தடை கிடையாது. அதே போல தேவ ஆசீர்வாதங்களுக்கு பெற்று கொண்டுட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு நன்றி பிறக்கும் பாருங்க, ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் பாருங்க. ஆசீர்வாதங்களை பெற பெற பெற, அற்புதங்களை பெற பெற, அதிசயங்களை பெற, அதான் மகிழ்ச்சி கிடைக்க கிடைக்க, தண்ணியை குடிக்க குடிக்க, உள்ள இருந்த தண்ணி உள்ள போக போக அதிலிருந்து அப்படியே பிறந்து ஒன்று வெளியே வரும் பாருங்க. டாடா டாடா, என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி அப்படி. அது மாதிரி கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உள்ள போக போக வாழ்க்கையில் அப்படியே ஒரு சந்தோஷம் பிறக்கும். மற்றவங்களை பார்த்து பேசும்போது சிரிச்சுட்டு பேசுவோம்.
பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சாலும் சந்தோஷமா இருக்க முடியும், நமக்கு ஒரு எதிரானாலும் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தர் அதெல்லாம் சொல்ல, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை நீ காட்டு. ஏன் தெரியுமா? ரட்சிப்பின் ஊற்றை நீ மொண்டு குடிச்சுக்கிட்டு இருக்க, மகிழ்ச்சியோடு குடிச்சிட்டு இருக்க. அடிக்கிறது பெருசு கிடையாது, அவன் கொடுக்குற வலி வேதனை பெருசு கிடையாது. ஏன்னா எனக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி உள்ள போய்கிட்டே இருக்கு, திருப்தி போய்கிட்டே இருக்கு. உலகபூர்வமான திருப்தி அல்ல, கர்த்தர் கொடுக்குற ஒரு திருப்தி. கடைசியாக பரலோக வாழ்க்கை, எட்டர்னல் பிளிஸ், பரலோக வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. உடைய வசனங்கள் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ள தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக நாங்கள் பெறப்போகிற திருப்திக்காக நன்றி ஆண்டவரே. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த விஷயங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அதெல்லாம் மாறி ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு அதை முண்டு கொள்ள தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.